ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கி வீட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரீசெண்டாக ஆர்ஓஜி அலை வந்து நான் பை பண்ணியிருந்தேன் சிஎக்ஸ் ஷாப்லேருந்து. ஸோ அதனுடைய ஒரு ரிவ்யூ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 ரன் ஆகுது. விண்டோஸ் 11 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆர்மரி கிரேட்டோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸில் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எக்ஸ்பாக்ஸ் ஆர்ஓஜி அலையுடைய ஒரு அப்டேட் தான். அது வந்து ஜஸ்ட் லான்ச்சர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பேக்ரவுண்டில் நமக்கு இருக்கிறது என்னமோ ஓஎஸ் வந்து விண்டோஸ் 11 தான். ஸோ பட் இருந்தாலும் வந்து இது ஆர்மரி கிரேட் அண்டு உங்களுடைய எக்ஸ்பாக்ஸ் ஆப்பு ஃபுல் சப்போர்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் டபுள் கேம் 2-3 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு சுவிட்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 2 கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வந்து ஆப்பும் ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் சுவிட்ச் பண்ணிக்கலாம், லைக் கன்சோல் மாதிரி. ஸோ அது வந்து இதில் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டில் ஒரு ஆப்பு ஒரு கேம் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீமில் வந்து நான் கால் ஆஃப் டியூட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டி லான்ச் ஆகிட்டு இருக்குது. லான்ச் ஆனதுக்கப்புறம் விட்ட இடத்துலேருந்தே ஒர்க் ஆகுதா, எப்படி இது ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து ஒர்க் ஆகுது என்ன எதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கால் ஆஃப் டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் இன்னொரு கேமும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆர்மரி கிரைட் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் ஆப் வந்து ஆனில் இருக்குது. ஸோ ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கேமும் ஓப்பனில் வச்சுருந்தேன், கார்ஃபீல்டு. ஸோ அதுவும் ஓப்பனில் இருக்குது. பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே தான் நிற்கிது. இப்போ சும்மா கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டிக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ கேம் பிளே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் போர் அடிக்குது, ஸ்விட்ச் டு அனதர் கேம்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கால் ஆஃப் டியூட்டி வந்து இதில் வந்து ஃபயரிங் ரேஞ்ச் போயிடுவோம், அதான் பெஸ்ட்டு. ஸோ லேக் ஷட்டர்ஸ்லாம் வந்து கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃபோர்ட்நைட் ட்ரை பண்ணியாச்சு, ஏபெக்ஸ் ட்ரை பண்ணியாச்சு, நிறைய கேம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். மல்டிப்ளேயர் கேம்ஸில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. நீங்கள் வந்து செட்டிங்ஸை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய கேம் பிளே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது பிசி தான், அதனால் வந்து ஓப்பன் சோர்ஸ், உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து எஃப்எஸ்ஆர், ஃப்ரேம் ஜென், அது இல்லாமல் லாஸ்ட்லெஸ் ஸ்கேலிங் ஆப், இது மாதிரி நிறைய கம்பேட்டபிலிட்டி வந்து இதில் கிடைக்கிறதால ஸோ பிசி கேமராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கன்சோல் சொல்ல முடியாது, பிசி ஹேண்டல்டு வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இது இல்லாமல் நான் பேக்ரவுண்டில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இத்தனையுமே இருக்கும்போது வந்து கேம் பிளே வருதா, எப்படி இருக்கும் என்னன்ட்டு பார்க்க தான் ஜஸ்ட் எல்லாமே லான்ச் ஆகுதா, இல்லை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணமா. பாருங்கள், மல்டி டாஸ்கிங் வந்து ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் அந்த ரேம் ஆலன்னு நினைக்கிறேன், ரேம் வந்து 16 GB ப்ரொவைட் பண்ணுறாங்க DDR5. ஸோ பாருங்கள், இப்போ நான் இன்னொரு கேமுக்குள்ளே போகிறேன், விட்ட இடத்துலையே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இது வந்து ஆஃப்லைன் கேம், அது ஆஃப்லைனில் ரன் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்து ஆன்லைனில் ரன் ஆகும். ஸோ கால் ஆஃப் டியூட்டி கண்டிப்பாக விட்ட இடத்துலேருந்து ரன் ஆகாது, அதனால தான் ஷூட்டிங் ரேஞ்ச் வச்சு. ஷூட்டிங் ரேஞ்ச்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து வரும். இன்கேஸ் கால் ஆஃப் டியூட்டி சர்வருக்குள்ளே நீங்கள் போய் கேம் ஆடினீங்கன்னா அது எப்படி விட்ட இடத்துலேருந்து வரும், பிகாஸ் அது வந்து சர்வர் போயிட்டே தான் இருக்க போகுது. 30 நிமிஷம்னா அந்த 30 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகும். அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு 2 ஆஃப்லைன் கேம் ஸ்டோரி கேம் வச்சுருக்கீங்கன்னா, ஒன்று போர் அடிக்குது, இன்னொன்று விளையாடுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும் மேபி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி கேமுன்றது நீங்கள் ரன் பண்ணால் தான் ரன் ஆகும், இல்லைனா வந்து அது அங்கேயே தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. மல்டி டாஸ்கிங் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பாக்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் பார்த்த வரைக்கும் இம்ப்ரெசிவாக இருந்ததால தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, லைக் வந்து கன்சோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டீம் டெக் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, ஆப்டிமைசேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். நீங்கள் தான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்த்து. மற்றபடி வந்து உங்களுக்கு இது கன்சோல் ஃபீல்லாம் தராது. பட் இருந்தாலும் இவங்களால் என்ன முடியுமோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க.
என்னென்னா லைக் இந்த ஆர்மரிக் ரேட் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் நிறைய செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மேனுவல் மோட் டிடிபி சேஞ்ச் பண்ணுறது, எப்பிஎஸ் லிமிட் பண்ணுறது, ரேடியன் சில்லு, ரேடியன் ஆர்ஐஎஸ், ஆர்எஸ்ஆர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, ஏரோப்ளைன் மோட், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், கீபோர்டு கேமில் இருக்கும்போது கீபோர்டு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்மரிக் ரேட் லான்ச்சர்லேயே வரும். இது வந்து ஆர்மரிக் ரேட் டிஃபால்ட்டு ஆப்புன்றதால அதோடய உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தனியாலாம் போயிட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ இதில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்டு, ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இங்கேருந்து டெஸ்க்டாப் போடுமா, டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் உள்ள நுழையும். ஸோ கேம் ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம், கண்ட்ரோலர் வேணுமா இல்லை டெஸ்க்டாப் மோடு வேணுமா, அதாவது உங்களுடைய கீபோர்டு மவுஸில் என்னென்ன பட்டன்ஸ் ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி இந்த ஆர்ஓஜியுடைய கண்ட்ரோலர் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுபடி ஒர்க் ஆகும். டிடிபி மோடு வந்து நான் மேனுவல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். மேனுவலில் வந்து நான் 90% இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண செட்டிங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 21 வாட்ஸ், 3 செட்டிங்லேயுமே 21 வாட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹோம் பட்டனில் போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஆப் ஸ்டோர்ஸ்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா செட்டிங்ஸு, இங்கேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியவும் போகலாம். காம்பேக்ட் மோடு, பவர், இங்கேருந்தே கன்சோலை வந்து ஆஃப் பண்ணலாம். நெட்வொர்க், ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பிசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்ஸ்குள்ளே போகணும். பட் இங்கே வந்து இந்த ஆப்லே இவங்க டிஃபால்ட்டாக தர இந்த ஆர்மரிக் ரேட்டோடைய இந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், எப்பிஎஸ் எல்லாமே. ஸோ இது இல்லாமல் ரியல் டைம் எப்பிஎஸ் மீட்டர் இவங்களே தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடையில் எப்பிஎஸ்லாம் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அதை பாருங்கள், இந்த மாதிரி விட்ஜெட்லாம் கொடுக்குறாங்க, விட்ஜெட் ஸ்டோர் மூலிமா. மெயினாக வந்து ஸ்பாட்டிஃபை நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கேம் விளையாண்டுக்கிட்டே சாங்ஸ் கேட்கணுன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ஆர்மரிக் ரேட்டோடைய செட்டிங்ஸ். இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பராகவே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா டெஸ்க்டாப் மோடு போயிடலாம். நீங்கள் உள்ளேருந்தே, அதாவது இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இருக்கும்போது டெஸ்க்டாப் மோடெலாம் யூஸ் பண்ண முடியாது, நல்லா ஈஸியாக சுவிட்ச் ஆகலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்க்ரால் அப் பண்ணி விடுங்க டிஸ்பிளேயில், விண்டோஸ் மோடு கிளிக் பண்ணுங்கள் போதும். ஸோ இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணுமா, ஆர்மரிக் ரேட் யூஸ் பண்ணணுமா, எல்லாமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுடைய மொத்த பிசியுமே இதில் வந்துருச்சு. நீங்கள் வந்து பிசி எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதிலேருந்தே வந்து டைரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் மோடுமே நீங்கள் போகலாம் ஆர்மரிக் ரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணால் டெடிக்கேட்டட் ஃபுல் ஸ்க்ரீன் மோட், இல்லை செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அந்த அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரேம் யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மோடு வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கேன்சல் பண்ண நீங்கள் எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பனில் இருக்கிற அன்னெசரி ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும். பேக்ரவுண்டில் வந்து நான் எப்போவுமே நான் ஓப்பனில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்மரிக் ரேட்டும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பாக்ஸ் ஆப்பும் தான். ஸோ ஆர்மரிக் ரேட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலில் போனீங்கன்னா நீங்கள் ஆர்மரிக் ரேட் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஆன் ஆகணுமா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், வேணால் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின், பர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். மேனுவல் டிடிபியை வந்து செட் பண்ணலாம், உங்களுடைய ஸ்டேபிள் மேனுவல் டிடிபி எதுன்னு நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னுடைய இப்போ ப்ரிஃபரன்ஸில் நான் 90% வந்து 21 வாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேனுவல் டிடிபி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், இல்லை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோடு டிஃபால்ட்டாக வரதே ஓகேனா அது யூஸ் பண்ணலாம். ஸோ இது மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதில் இந்த ஜிபியூ செட்டிங்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ரேடியான் ஆர்ஐஎஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ரேடியான் இமேஜ் ஷார்ப்னஸ்ஸு அதை மட்டும் ஆனில் வச்சுருப்பேன். மெமரி வந்து நான் ஆட்டோவில் விட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4GB இல்லை 6GB யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஆட்டோலேயே விட்டேன், எனக்கு வந்து ஆட்டோவே கரெக்டாக இருக்குது, எந்த கேமுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது வந்து அப்டேட் சென்டர், உங்களுக்கு எதாவது அப்டேட் வந்தால் இதில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க, இது முக்கியமானது கேலிப்ரேஷன். ஒவ்வொரு செட்டிங்ஸும் நீங்கள் பார்த்து கேலிப்ரேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஜிபி லைட் இருக்குதுல 2
டம் கிரைப்லேயும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து வச்சுருக்கிறது ரெயின்போ கலர். உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனாக வந்து ஒரு கலர் தான் இருக்கணும்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அந்த அரோரா எஃபெக்ட் போயிட்டீங்கன்னா அது பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ரெயின்போ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அதனுடைய இன்னும் டீப்பாக செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோலாம் நான் வந்து எதுவும் டச் பண்ணதில்லை, அப்படியே விட்டேன். ஏன்னா நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கால் ஆஃப் டியூட்டியெல்லாம் விளையாடும் போது அந்த சரௌண்டிங் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனிமி எங்கேருந்து வராங்கன்றதை வந்து ஒரு 80% என்னால் துல்லியமாக கணிக்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இது எப்படி இவங்க பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல, பட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கேம் விஷுவல்ஸ். இது வந்து நான் விவிடில் விட்டேன். விவிடு வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது கேம் பிளே அப்போ. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை செட்டிங்ஸ். இதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ மற்றதெல்லாம் வந்து அன்னெசரி செட்டிங்ஸ் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் முக்கியமாக பாருங்கள், பேட்டரி கேர். இதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எனபிள் பண்ணிவிட்டேன். என்னதுன்னா 80% வந்தாலே பேட்டரி சார்ஜ் ஆகிறது ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு தெரியுது. அவங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு கேமுக்குமே எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். கேமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்லைன் கேம் செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். செட் கேம்ஸ் குத்தூரில் போகும்போது ஒரு கேம் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கேமுக்குமே இந்தந்த கண்ட்ரோலர் என்னென்ன பட்டன்ஸில் ஒர்க் ஆகணும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா டிடிடிபி, இந்த பேட்டரியில் எவ்வளோ டிடிபி இருக்கணும், ப்ளக்இன் பண்ணி விளையாடும் போது எவ்வளோ டிடிபியில் ஒர்க் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷனில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அரோரா எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விஷுவல் தனித்தனியாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியூ செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்குமே எவ்வளோ எப்பிஎஸ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ரேடியன் செட்டிங்கில் ஏதாவது ஆன் ஆஃப் பண்ணோமா நீங்கள் இதுலேயே வந்து செட் பண்ணி அந்த செட்டிங்ஸையும் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவுமே இந்த ஆர்மரி கிரேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கன்சோல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் தரதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து அன்னெசரியாக ஆப்புக்குள்ளெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்க பார்க்குறாங்க. பெஸ்ட்டு லான்ச்சராகவும் இருக்குது ஆர்மரி கிரேட். இவ்வளோ ஆப்ஷன்ஸுமே இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி அதுக்குள்ளேயும் போனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மோட்ஸு. இதில் வந்து 2 இருக்கும், கேம் மோடு, டெஸ்க்டாப் மோடு. ஸோ கேம் மோடில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கணுமோ எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த பட்டன்ஸ் எல்லாம் எதுக்கு ஒர்க் ஆகணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு இருக்கும். ஸோ செகண்டரி பட்டனாக வந்து அந்த பேக் பேடன் கொடுத்துருக்காங்களா, அதில் தான் ஒன்று வச்சுக்கோங்க. ஒன்று வேணால் நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கண்ட்ரோலர் பட்டனாக. இன்னொன்று வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கும் நீங்கள் செகண்டரியாக அதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைரோ வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் கைரோ பிளேயராக இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கலாம். அது என்னவோ ஒர்க் ஆகணும். எனக்கு வந்து ரைட் ஸ்டிக்னால் அந்த ரைட் சைடு அனலாக் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த மோடு மாதிரி அது வந்து என்ன பண்ணும், வியூ பண்ணுமா சுற்றி, அந்த மாதிரி எனக்கு வந்து அது வேணும்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோடு. ஸோ டெஸ்க்டாப் மோடில் வந்து நீங்கள் கேமில் இல்லாதப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அவுட் சைடில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறீங்க, சர்ஃப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது தேவையான பட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், டேபு, என்டர் இதெல்லாம் செட் பண்ண அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் வந்து பெட்டராகவே யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு டிவைஸை. நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடு போயிடுறேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆர்மரி கிரேட்டை பார்த்தாச்சு. இப்போ நான் டெஸ்க்டாப் மோடு வச்சுட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் பற்றி சொல்லித்தரேன். ரெசல்யூஷன் வந்து நான் இந்த டிவைஸ் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே 900p தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து 1080p சப்போர்ட் இருக்குது. பட் 1080p வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 fps கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேமில். இதுவே நான் 900p யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 fps கிட்ட கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் அந்த யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியன் செட் சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு கேமிங்குள்ளே போனேன்னா இதில் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா
ஆர்ஐஎஸ்னு ஒன்று இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ரேடியன் இமேஜ் ஷார்ப்னஸ். ஒரு 900p விளையாடினாலும் 1080p ரெசல்யூஷனில் விளையாடும் போது எந்த அளவு ஷார்ப்னஸாக இருக்குமோ அதே செட்டிங்ஸ் இதில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கால் ஆஃப் டியூட்டி விளையாடி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பிஎஸ்ஸுமே அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் பாருங்கள், பேசிக் செட்டிங் தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேடியனில் ஏஎம்டி FSR 3 யூஸ் பண்ணுறேன். FSR 3ல் வந்து அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான கிராஃபிக் செட்டிங்ஸ்னால் அதுதான். ஸோ அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி நான் விளையாட போகிறேன் இந்த கேமை. ஸோ அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் விளையாடினா பிளர்ராக இருக்கும். யூஸ்வலாக என்னோடய பிசியில் நான் பார்த்துட்டேன், பிளர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதால தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. ஸோ இருங்க, பிளேயர் வந்து தண்ணியில் விழுந்துட்டார். ஸோ ரீபர்த் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷார்ப்னஸ்லாம் எந்த அளவு டீட்டெயிலாக இருக்குது, விளையாடுறதுக்குமே ஸ்மூத்தாகவும் இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஜென் யூஸ் பண்ணலை, FSR மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லேட்டன்சி வந்து இதில் கம்மியாக இருக்கும். நான் கேம் பிளேக்கு சூப்பரான செட்டிங்ஸாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி இமேஜ் டீட்டெயில் ஷார்ப்னஸ்லாம் வந்து பக்கவாக இருக்கா. இது காரணம் அந்த ஏஎம்டியுடைய RIS தான். அதை ஆன் பண்ணுறது மூலிமா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும், கேம் பிளேலையும் துல்லியம் கிடைக்கும். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு விளையாடுறதால என்னால் வந்து கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க தான் இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் உள்ள எனிமி நம்மளுக்கு கிளியராக தெரியும். எப்பிஎஸும் வந்து 60+ இருக்குது. ஸோ கேமில் இருக்கும்போது RIS ஆஃப் பண்ணலாம் பண்ணால் அவ்வளோ எஃபெக்ட் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம கிராஃபிக் செட்டிங் ஜென்ரலாகவே RIS வந்து ஆன் பண்ணதால் அது பெருசாக தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு மினிமம் கேம் பிளே ஒன்று விளையாடி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இது கூடவே வந்து FSR ஃப்ரேம் ஜென் வந்து ஆன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஃப்ரேம் ஜென் ஆன் பண்ணுங்கள், டபுள் FPS கிடைக்கும். ஆக்சுவலாக 100+ வந்து FPS இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு கேம் பிளே உங்களுக்காக விளையாடி காமிக்கிறேன் கண்ட்ரோலர் மூலயமா. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், FPS நான் கண்ட்ரோலரில் விளையாண்டுட்ருக்கேன். FPS வந்து 95, 100. ஸோ ஆவரேஜாகவே 90க்கு மேலே இருக்குது. ஸ்மூத்னஸ் உங்களுக்கே தெரியுது எந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஸோ விஷுவல்ஸில் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா என்னால் வந்து எனிமியை பாயிண்ட் பண்ண முடியுது. கேம் பிளேவும் கிளியராக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த அளவு FPS இருந்தாலே போதும்ல நமக்கு ஒரு கேம் ப்ளே பண்ண. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரேம் சேஞ்ச் வேணான்னா ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 900p வச்சுட்டு FSR 3 யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி மல்டிப்ளேயர் கேமில் வந்து இந்த அளவு FPS கிடைக்கிறதே போதுமானது தான். இந்த ஒரு FPSலேயே உங்களால் வந்து கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் FSR ஃப்ரேம் ஜென் எல்லாமே விளையாடினாலும் உங்களால் வந்து 80 FPS வரைக்கும் கெயின் பண்ண முடியும். ஸோ அது போதும் இந்த மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாம் உங்களால் வந்து தாராளமாக நிறைய கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பசைட் OS ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சீக்கிரம் அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.